வணக்கம் வணக்கம் மக்களே. நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்னைக்கு காலைல டிஃபன் என்னன்னா, இங்கே பாருங்க, முட்டை தோசை, பொடி தோசை, முட்டை தோசை ஸ்பெஷலு. அதுக்கு என்ன தொட்டுக்கன்னா பூண்டு சட்னி. இந்த பூண்டு சட்னியில் என்ன பிரமாதம்னா, நல்லா 4-5 பூண்டு வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சிடணும். அந்த வரமிளகாய் 4-5 பூண்டு நல்லா இவ்வளோ கொஞ்சம் உரப்பு சுள்ளுன்னு தான் வைக்கணும். உரப்பு வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 தக்காளி நல்லா பச்சையாக அரைச்சி, நல்லா எண்ணெயை காய வச்சு கடுந்தருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு எண்ணெயை காய வச்சு நல்லா சுருள எண்ணெயிலே கிண்டணும் மக்களே. இது ஒரு வாரத்துக்குனாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் எங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க, எங்கேயோ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், டீச்சர் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், நைட்டே இந்த பூண்டை நிறையா உரித்து நல்லா தக்காளி வச்சு கொஞ்சோண்டு பூண்டு வரமிளகாய் கொஞ்சம் சுள்ளுன்னு வச்சு நல்லா அரைச்சி, இதை தாளித்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி அரைச்சி தாளிச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் மக்களே. இது இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ பாருங்கள், பார்க்குறப்ப எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி சட்னி அரைப்பேன். இப்போ ரெண்டாவது என்னென்னா, இது இட்லி பொடி. இங்கே பாருங்க, கேப்ப மாவில் கொஞ்சோண்டு சாப்பாடு, இப்போ நைட்டு இருந்தால் சாப்பாடை போட்டு சுடுதண்ணியில் நல்லா போட்டு வேக விட்டு, அதுக்கப்புறம் கேப்ப மாவை கரைச்சி இதில் ஊற்றி ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் மக்களே. எல்லாம் சாப்பிட வாங்க. இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலு. அம்மா பொடி தோசை கடையில் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் ஸ்பெஷலு. இன்னொரு வீடியோவில், மத்தியான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாம் சாப்பிட வாங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.